இந்த சோறு இந்த குழம்பு வேண்டாம் மருமோளே, பாலையில கைய வைக்காத. இதே இப்ப நான் நல்ல மூடுல இருக்கேன், குவாவத்துல இல்ல. அதனால பேசாம போயிருங்க. வீட்டுக்கு வந்த மரமான பட்னி போட்டு கொன்ன பாவம் நமக்கு வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. நடத்து உன் நாடகத்தை நடத்து. அப்படி சொல்லுங்க தே, அப்படி சொல்லுங்க. நான் சோறு போட்டு கொடுக்கேன் அண்ணனுக்கு. சோத்த கடல சோறு தீந்து போச்சு மருமோளே. தீந்து போச்சா? எது நான் போகும்போது 2 பக்கம் அரிசி போட்டு இந்த குண்டை நிறைய வியாப வச்சு சோதராக்கி வச்சிருந்தே போனே. சோற கடலன்னு சொல்லுதியா? இப்ப புரிஞ்சுட்டே, இப்ப புரிஞ்சுட்டு. சோத்த கடலன்னா அதுக்கு யாரு காரணம்னு இப்ப புரிஞ்சுட்டே. உனக்கு புரிஞ்சா சரிதான் மருமோளே. இதே உங்க மவளுக்கு அம்பாரமா குமிச்சு வச்சிருக்கேல்ல, எத்தனாவது ரவுண்டு தின்றுக்கா? அட பாவி மருமோளே, என் மாமா ஒரு சொட்டு பறக்க கூட திங்கலையே. ஒரே ஒரு மீனை மட்டும் தான் மருமோளே தின்னா. என்ன ஒரு சீனு, என்ன ஒரு சீனு. அப்பப்ப அப்படியே கடன் கண்ணீரை மட்டும் விட்டுருங்க. என்னதே இதை சுவார் இல்லனாலும் பரவாயில்ல, மீன் குழம்பு இருக்குல்ல அதை கொடுத்துருவோம். அவர் கடன் குடிச்சிருவாரு. பாவம் தே, வீட்டுக்கு வந்த மருமனை வெறும் வேரோட அனுப்பக்கூடாது. இதுக்கு நான் என்னத்த பதில் சொல்ல? எல்லாம் என் தலையெழுத்து. ஆகா, அம்மியில அரைச்ச அயில மீன் குழம்பு. எதே உங்க மாமா குழம்பையும் விட்டு வைக்கலையா? அதையுமா குடிச்சு போட்டா? மருமோளே, நீ நம்புனா நம்பு. இப்பதான் நான் உண்மையை சொல்ல போறேன். என் மருமோ இருக்கார்ல, அவரு ஒரு 5-6 ரவுண்டு வச்சதுக்கு வேலையை வச்சு சோத்த தின்னு இலைய வலிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி மாட்டாரு மருமோளே. இந்த சட்டியில இருக்க அவ்வளவு குழம்பையும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு கட குடிச்சு விட்டாரு மருமோளே. என்னத்தை சொல்றியா? மருமோளே, நான் ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி மருமோளே. நான் பொய்யே பேச மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாம் சொல்றதுல உண்மை. எனக்கும் ஒரு பெருக்கு சோறு இல்ல மருமோளே. 2 பேரும் இன்னைக்கு பட்டினிதான்.